வெல்கம் டு கோர்ஸ் அப்டேட். ஸோ நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியோட அப்டேட்ஸ் அண்ட் கவுன்சிலிங் கைட்லைன்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துட்ருக்கோம். இப்போ தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியில் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் போயிட்டுருக்கு. யாரெல்லாம் அட்டன் பண்ணணுங்கிற கேட்டகரியில் இருக்கிறவங்க, அதாவது எம்பிசி, டிஎன்சி அண்ட் எஸ்சிஏ, ஸோ இந்த 3 கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சீட்ஸ் வந்து வேக்கண்டாக இருக்குது அப்படின்னு ஒரு சர்டன் கைண்ட் ஆஃப் சீட்டை வந்து அவங்க ரிசர்வேஷனில் வச்சுட்டு இவங்களுக்கு செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கை பிளான் பண்ணிடலாம் அப்படின்னு அவங்களுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. ஸோ அது போக மீதி இருந்த 645 பேருக்கு ஸ்லைடிங் 1ஓட ரிசல்ட்டோடு சேர்த்து நியூவாக நமக்கு சீட் அலாட்மெண்ட்டை கொடுத்தாங்க. சரிங்களா? ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அந்த நியூவாக சீட் அலாட்மெண்ட் கிடைச்ச இந்த 645 பேருக்கும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனை TNAU இன்றைக்கி 2 பேட்சாக பிளான் பண்ணி நடத்திட்டாங்க. காலையில் ஒரு செஷனு, அதே மாதிரி ஆஃப்டர்நூன் ஒரு செஷனு. சரிங்களா? ஸோ இந்த 2 பேட்சில் பார்த்திங்கன்னா இந்த 645 பேரில் எத்தனை பேர் அட்டன் பண்ணாங்க, சரிங்களா, ப்ளஸ் காலேஜ் ஓப்பனிங் டேட் வந்து எப்போ சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இன்றைக்கி அஃபிஷியலாக அந்த டேட்டை வந்து TNAU அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி CV போனவங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றின டேட்டாவும் ஃபுல்ஃபில்லாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு, கோர்ஸ் அப்டேட் சேனலுக்கு நியூவாக வர்றவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, எல்லாருமே உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட், உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க. ஸோ அதுதான் இந்த சேனலோட க்ரோ அப்புக்கு உதவும். ஏன்னா இது ஒரு நியூ எஜுகேஷனல் சேனல், உங்களோட சப்போர்ட்னால தான் இதை க்ரோ பண்ண முடியும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா இந்த 645 பேருக்கு ஸ்லைடிங் ரிசல்ட் 1 வந்த அன்னைக்கு நியூவாக சீட் அலாட்மெண்ட் வந்தது. இந்த நியூவாக சீட் அலாட்மெண்ட் வந்த எல்லாருக்கும் 24ஆம் தேதி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சொல்லிட்டாங்க. ஸோ இன்றைக்கி மார்னிங் பேட்ச்லையும் சரி, ஈவினிங் பேட்ச் இப்போ மூவ் ஆகி போயிட்டுருக்கு. சரிங்களா? இப்போ இந்த 2 பேட்ச்லையும் நமக்கு கிடச்சிருக்க டேட்டா வச்சு பார்த்திங்கன்னா இப்போ இந்த 645 மினிமம் ஒரு 100 சீட்ஸ் ஆகுது வேக்கண்ட் வரும் சார் அப்படிங்கிற டீட்டெயில் தான் இப்போ நமக்கு கிடச்சிருக்கு. சரிங்களா? இன்னும் வந்து நமக்கு அரௌண்டாக இந்த செகண்ட் பேஸில் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம், இன்றைக்கி 2 பேஸ் பிளான் பண்ணியிருக்காங்களா, அதில் செகண்ட் பேஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஈவினிங் கூட நான் உங்களுக்கு எக்ஸாக்ட் நம்பர் வேக்கன்சி நான் உங்களுக்கு கூட ஈவினிங் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ நமக்கு கிடச்சிருக்க டேட்டா வைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 100 சீட்ஸ் கிட்ட நமக்கு வேக்கண்ட்டே இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த 100 சீட்ஸும் யாருக்கு பாசிபிளாக போகும் அப்படின்னா செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு போகும். சார் இதில் வந்து இந்த எஸ்சி, அதே மாதிரி ஓசியில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் எஸ்டி கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் செகண்ட் ரவுண்டில் சீட் இல்லை. ஸோ இதில் வேக்கண்ட் வந்துச்சுன்னா அது யாருக்கு சார் போகும் அப்படின்னா, ஸோ அடுத்து இந்த ஃபஸ்ட் ரவுண்டை அட்டன் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுறாங்க பாருங்கள், ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அட்டன் பண்ணிட்டு வெயிட் பண்ணுறாங்கல்ல, அவங்களில் யாருக்கு சீட் கிடைக்கலையோ ஸோ அவங்களுக்கு அடுத்த அலாட்மெண்ட்டாக அதை கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ ரிமைனிங் எவ்வளோ சீட்ஸ் வந்தாலும் இனஃப் கேண்டிடேட் வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அட்டன் பண்ணிட்டு வெயிட் பண்ணுறவங்கள இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு, அதாவது ஓசி, எஸ்டி, அதே மாதிரி எஸ்சி, இந்த 3 கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கும் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாததுக்கு ரீசனாக தான் இனஃப் கேண்டிடேட் வந்து முன்னாடியே இருக்கிறாங்க. பிசிஎம்லையும் பார்த்திங்கன்னா கேண்டிடேட் இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுக்கும் நமக்கு வந்து கேட்டகரியில் இப்போ செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கை ஒதுக்கலை. சரிங்களா? இதை ஃபாலோ பண்ணிப்பீங்க. ப்ளஸ் சார் காலேஜ் ஓப்பனிங் டேட் வந்து January 3 சொல்லியிருந்தாங்க முன்னாடி நமக்கு கிடச்சிருந்த கவுன்சிலிங் ஷெடியூலில். இப்போ தான் கவுன்சிலிங் ஷெடியூல் டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிடுச்சு. ஏன்னா டோட்டலாக எல்லாமே வேரியட் ஆகி போயிட்டுருக்கு. அப்படிங்கிறப்போ அப்போ காலேஜ் ஓப்பனிங் டேட் எப்போ சார் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னா, இன்றைக்கி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போன எல்லா கேண்டிடேட்டுக்கிட்டையும் அவங்களே ஓப்பனாக சொல்லியிருக்கிறாங்க. காலேஜ் பார்த்திங்கன்னா January 6ஆம் தேதி நம்ம உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. சரிங்களா? UG 2022க்கான பேட்சுக்கு. ஸோ ஃபுல்ஃபில்லாக பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் காலேஜு ப்ளஸ் அஃபிலியேட்டட் காலேஜு த்ரூ மேனேஜ்மெண்ட் சீட்ஸ் எல்லாமே சேர்த்து மொத்தமாக பார்த்திங்கன்னா நமக்கு January 6ஆம் தேதி உங்களுக்கு இந்த வருஷத்துக்கான செமஸ்டர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? காலேஜ் ஓப்பனிங்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ காலேஜ் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா மேக்ஸிமம் ஒரு வாரத்துக்குள்ளேயே உங்களுக்கு ஃபஸ்ட்டு செமஸ்டருக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு செமஸ்டருக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்ங்கிறது நீங்கள் இந்த செமஸ்டர் அட்டன் பண்ணுறதுக்கான எலிஜிபிள் கேண்டிடேட் அப்படிங்கிறத அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் டிஸ்கண்டினியூ பண்ணிங்கன்னா அந்த டிஸ்கண்டினியூ ஃபீஸை நீங்கள் கட்ட வேண்டியிருக்கும். ப்ளஸ் அது மட்டும் இல்லை, நாம் கட்டின இந்த அட்மிஷன் ஃபீஸையும் நம்ம ரீஃபண்ட் வாங்க முடியாது. சரிங்களா? ப்ளஸ் கவுன்சிலிங் ஃபீஸை பற்றி நிறைய பேர் கேட்டுக்கிட்டே தான் இருக்கீங்க. கவுன்சிலிங் ஃபீஸ் எப்போவுமே நான் ரீஃபண்டபிள். ஸோ அதை ஒன்லைனில் முடிச்சிடலாம். இதை தாண்டி நீங்கள் காஷ் அண்ட் மணி டெபாசிட்னு ஒரு அமௌண்ட் வந்து கட்டுவீங்க. ஸோ நீங்கள் இன்கேஸ் டிஸ்கண்டினியூ பண்ணினா அந்த பேமெண்ட்டை மட்டும் நீங்கள் வாங்கிக்கலாம். சரிங்களா? நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சார் காலேஜ் ஓப்பனிங் டேலேயே பணம் கட்டணுமா சார் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு காலேஜ் ஓப்பனிங் டேக்கு முன்னாடியே காலேஜ்லேருந்து உங்களுக்கு அலாட்டான காலேஜ்லேருந்து மெயில் வரும். ஸோ அதில் ஃபுல்ஃப்ளெஜ்டாக வந்து அவங்க டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா என்றைக்கு காலேஜ் ஓப்பன் பண்ணுறாங்களோ அன்றைக்கே மேக்ஸிமம் கட்ட சொல்லி தான் உங்களுக்கு மெயில் வரும். அதுலேயும் ப்ரைவேட் காலேஜ் பார்த்திங்கன்னா அஃபிலியேட்டட் காலேஜ் த்ரூ மேனேஜ்மெண்ட்டில் நீங்கள் ஜாயின் பண்ண எல்லாருக்குமே காலேஜ் என்றைக்கு ஓப்பன் பண்ணுறாங்களோ அன்றைக்கே நீங்கள் வந்து ஃபீஸு, ரிமைனிங் ஃபீஸு, ஃபஸ்ட் செமஸ்டருக்கான ரிமைனிங் ஃபீஸ் எல்லாத்தையுமே கட்ட சொல்லுவாங்க. ப்ளஸ் ஹாஸ்டல் ஃபீஸையும் கட்ட சொல்லிடுவாங்க. கவர்மெண்ட் காலேஜில் வேணால் ஒரு 10 days வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா
முன்னாடி லாஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 டேஸ் காலேஜ் ஓப்பனிங்க்கும் அவங்க சொல்லியிருந்த ஃபீஸோட லாஸ்ட் டேட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 டேஸ் வந்து டிஃப்ரென்ஸ் இருந்தது. இந்த 10 டேஸ் டிஃப்ரென்ஸில் தான் என்ன பண்ணாங்க, நீங்கள் இந்த 10 டேஸுக்குள்ளே ஃபஸ்ட் செமஸ்டரோட ரிமைனிங் ஃபீஸை கட்டிக்கோங்கன்னு சொன்னாங்க. ரிமைனிங் ஃபீஸ் கவர்மெண்ட் காலேஜுக்கெலாம் பார்த்தீங்கன்னா மினிமம் நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 நீங்கள் ரெடி பண்ண வேண்டியிருக்கும். சரிங்களா, எக்ஸப்ட் ஹாஸ்டலை தவிர ரிமைனிங் ஃபீஸ் வந்து ஒரு 10,000 கட்ட வேண்டியிருக்கும். உங்களுக்கு மினிமம் அஃபிலியேட்டட் காலேஜெலாம் ஒரு 1 lakh ப்ளஸ் வந்து உங்களை ரெடி பண்ணிக்க சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கிற மெயின், ஸோ இந்த 645 பேரில் ஒரு 100 பேர்கிட்ட நமக்கு வேக்கண்ட் வர்றதுக்கு பாசிபிள் இருக்குது இன்றைக்கி அட்டன் பண்ண சிவியில். ஸோ இதை தாண்டி செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு பார்த்துட்டோம். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா காலேஜ் ஓப்பனிங் டே வெரி இம்பார்ட்டன்ட். ஜனவரி 6ஆம் தேதி உங்களுக்கு காலேஜ் ஓப்பனிங்கிறதையும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இன்னும் அப்டேட் கிடைக்க நம்ம சேனலில் கொடுத்துட்டு இருப்போம். மறக்காமல் கோர்ஸ் அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.